வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தன்மையான ஒரு முன்னேற்றம் நிலையாக இருக்கும். அது இந்த வாரம் இவங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட கௌரவத்தோட ஒரு நல்ல இவங்க செயல்கள் அதிகரிக்கும் மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வாரம் காத்துட்ருக்கு. பிடிவாதம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அது கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு சக்ஸஸ் ஒரு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை செய்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்கள் முயற்சி நீங்கள் ஒரு வேலையும் முயற்சி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க கவனிப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை வேற ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கறது பற்றியோ உங்களுக்கு பேச்சுவார்த்தை உங்கள் காது போலவே பேசுவாங்க. அப்போ நல்லா பண்ணுறேன்ப்பா, உங்களுக்கு நல்லதோ ஒரு இந்த பிரான்ச் அதுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்ல இருந்தோ இல்லை பேங்கிங் செக்டார்ல இருந்தோ நிலம் தொடர்பான வேலை தொடர்பான முன்னேற்றம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தென்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். சக ஊழியர்கள் கிட்ட கூட பேசும்போது மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கூட வேலை செய்யும்போது உங்கள் கொலீகோடோ உங்களோட பார்ட்னர்ஸ் கூடயோ எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக கவனத்தோடு உங்களோட பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது கருத்து வேறுபாடு வர்றதுக்கான காரணங்கள் சாதாரணமாக ஏற்பட்டுரும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பணநிலை பொறுத்த வரைக்கும் வருமானம் சின்னதாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். அதே சமயத்தில் உங்களோட பழைய கலெக்ஷன், அதாவது பேலன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இல்லையா பெண்டிங்கில், அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலான்ற மாதிரியான மனநிலைக்கு கூட உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிலத்துலேயோ தங்கத்துலேயோ ஒரு பாதுகாப்பான முதலீடு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரம் செய்யலாம். உடனடி லாபம் கிடைக்கிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அதில் மாட்டிட்டீங்கன்னா சிக்கலாயிடும், வராதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஆகிடும். ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் குடும்பத்தில் இந்த வாரம் அமைதி ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பிடிவாதமாக இருக்காமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை கூட வரும். இந்த கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தோணும். அது நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அதன் மூலியமாக காத்துட்ருக்கு. உடல்நலம் பொதுவாக நல்லாவே இருக்குது. ஆனால் உடல் எடை, சாப்பாடு பழக்கம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. கழுத்து தொண்டையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போதும் கொஞ்சம் இந்த வெய்ய காலமாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் லேசான சூடான தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஐஸ் வாட்டரெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில்லுன்னு இருக்குது, வெயிலாக இருக்குது அப்படின்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறத குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 26, 27 ஆகிய 2 நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. 29ஆம் தேதி கூட உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த நாள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்துட்டு யாரோடையுமே முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களாக பழகிறதுக்கு ஏற்பாடு படுத்திக்கோங்க. விவாதத்தை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும்.
1ஆம் தேதி 2ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி வழிபாடம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. வெள்ளை கலர் பூ வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிதி நிலைமையும் சரி, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் சரி, அதெல்லாம் நல்லா இருக்கு. சின்ன சின்ன பிடிவாதத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க. அது விட்டுட்டீங்கனால இந்த வாரம் மிக சிறப்பாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.